அதாவது குரு எப்பவுமே பெயர்ச்சியானா ஒரு அடுத்த ஒரு வருடத்துக்கு பக்கம், ஒரு வருடத்திலிருந்து சில நேரங்கள்ல 13 மாதம், ஒரு சில நேரங்கள்ல அதிசிரமமா போகும்போது வெரி ஷார்ட் பீரியட் 6 மாசம், 7 மாசத்துலலாம் பெயர்ச்சி ஆயிருவாப்படிங்க. சரிங்களா? அத நம்ம ஏறத்தாழ 1 வருடம்னு எடுத்துக்கிறோம். இப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மே மாதம் இப்ப இருக்கிற ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்குள்ள பெயர்ச்சி ஆகுறார். எப்பவுமே ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொன்னா, சில ராசிகளுக்கு நன்மையை தருவார். சில ராசிகளுக்கு தீமையை தருவார். அது அந்தந்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து. ஆனா நம்பால் எந்த வீட்ல அமர்ந்தாலும் சரி, 12 ராசிக்கு நன்மையை தருகிற ஒரே கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அதுக்குன்னு தீமையை தரமாட்டாருங்க அப்படின்னா, தீமையை தருவார். தீமை தந்தாலும் நல்லவன் அடிச்சா கூட காசுலாம் குடுத்துட்டு தான் அடிச்சான். செலவுக்கு பாக்கெட்ல வச்சு அப்படிங்கிற மாரியான ஒரு நல்ல கிரகம் அவர். ஏன் அத சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுக்கு மட்டுமே ஒரு தனித்தன்மை. காலபுருஷனுக்கே 9ஆம் அதிபதி. காலபுருஷ தத்துவம் மேஷ லக்னத்துக்கே அவர் தான் பாக்யாதிபதிங்க. பாக்யாதிபதிங்கிறவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சாஃப்ட் கார்னர். புண்ணியங்கள குறிக்கிற கிரகம். ஒருவேள நம்ம ஜாதகம் கொஞ்சம் புண்ணியவானா இருந்ததுன்னா, அவர் பெயர்ச்சியில எந்த இடத்துல அமர்ந்தாலுமே 12 ராசிக்கு நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுல இந்த பெயர்ச்சியிலயும் 12 ராசிக்கு நன்மையை செய்வார். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.